மரம் நடு விழாவிற்கு சென்றேன். மரத்தை நட முடியுமா? மரக்கன்றுதான் நட முடியும். அப்போ மரக்கன்று நடுவிழாவிற்கு சென்றேன் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். சரி, அடுத்து பாருங்க. பாலைவனம் சோலை வனமாக வேண்டும். பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும், வனம் அப்படின்னா மரங்களும் செடி கொடிகளும் செழித்து வளரக்கூடிய இடம். அப்ப பாலையும் வனமும் இரண்டும் சேர்ந்து வருமா? வராது. நம்ம ஆரம்பத்திலிருந்தே பாலைவனம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த சொல் தவறு. பாலை நிலம் அப்படின்னு தான் எழுதணும். அந்த சொல் தான் சரியான சொல். பாலை நிலம் சோலை வனமாக வேண்டும் என்பதுதான் சரியான தொடர். கடைசியா பாருங்க. மக்கள் கோயிலுக்கு கால்நடையாக நடந்து சென்றனர். செய்தித்தாள்கள்ல இணையதளங்கள்ல கூட இந்த தொடர் அடிக்கடி நான் பார்த்திருக்கேன். இங்க மக்கள் கோயிலுக்கு நடந்தே போனாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த தொடரை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இங்க கால்நடையாக என்ற சொல் அவசியம் இல்லை. ஏன்னா கால்நடை என்ற சொல் நம்ம வீட்டுல வளர்க்கிற விலங்குகளை குறிக்கும். அந்த சொல்ல இங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் கோயிலுக்கு நடந்தே சென்றனர் அப்படின்னு சொன்னாலே பொருள் தெளிவா புரியுது. இங்க கால்நடையா என்ற சொல்ல பயன்படுத்தினா அந்த தொடர் கண்டிப்பா தப்பு. இந்த மாதிரி நிறைய தவறான தொடர்கள் சமூக வலைதளங்கள்ல, இணையதளங்கள்ல, ஏன் செய்தித்தாள்கள்ல கூட அடிக்கடி பார்க்க முடியுது. அந்த தொடர்களையும் அதை எப்படி சரியா மாற்றி எழுதுறது அப்படிங்கிறதையும் அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம்.